Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு மீண்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான டிஷ். இது என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு செய்யக்கூடிய ஒரு குழம்பு இல்லை சாம்பார்னு கூட சொல்லலாம். இது முருங்கைக்கீரையை பொறுத்தவரை நல்லா தெரியும், அயர்ன் சப்ளிமெண்ட் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஷ்ஷு. அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நிச்சயமாக இது அட்லீஸ்ட் மாதத்தில் 2 வாட்டி நம்ம ரெகுலர் சாப்பாடில் சேர்த்துட்டோம்னா இந்த அயர்ன் சப்ளிமெண்ட்டு டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வரப்பிரசாதமான ஒரு டிஷ். வாங்க அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராம்ஸ் பருப்பு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் நம்ம வர வச்சோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். இந்த குக்கர் ஒரு 3-4 விசில் வரட்டும். நான் இப்போ இந்த முருங்கைக்கீரையை நல்லா தண்டுலேருந்து எடுத்துட்டு காம்பெல்லாம் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். இது இந்த பக்கம் இருக்கட்டும். அந்த நம்ம முருங்கைக்கீரை குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் மிக்சியில் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 காஞ்ச மிளகாய். இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோம். நம்ம போட்ட தேங்காய், காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு கடாய் ஆன் பண்ணுறேன். குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் ஹீட் ஆன உடனே நான் ஒரு 2 ஸ்பூன் நார்மல் கடலெண்ணெய், நம்ம குழம்புக்கு போட்ட எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து நான் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்க்கேன். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கிள்ளி போடுறேன். இது கூடவே கருவேப்பிலை, பூண்டு. நான் ஒரு 10 பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டை இதில் சேர்த்துறேன். நம்ம போட்ட பூண்டு நல்லா சிவக்க வந்துடுத்து. இதில் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் ஒரு 10 சின்ன வெங்காயமும், ஒரு 10-15 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டேன். நான் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த கடாய் சூடாட்டும். நம்ம அந்த பண்ண போகிற அந்த முருங்கைக்கீரை சாம்பாருக்கு ஒரு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணலாம். அந்த பவுட்ருக்காக நான் இதை கடாயை வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி சேர்க்குறேன். அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துப்போம். இந்த அரிசியும் பருப்பையும் செவக்க வறுத்துட்டேன். இது ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் இது நல்ல ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சிடும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு போட்ட வெங்காயம், பூண்டு, அதுலேயே என்ன பண்ணேன்னா 2 ஸ்ப்ளிட் பண்ண 2 பச்சை மிளகாயும் ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து
இப்போது நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட் தேங்காய், காஞ்ச மிளகா, ஜீரகம், மிளகு இதை வந்து இதில் சேர்த்துணும். இந்த அரிசியும் பருப்பும் குழம்புக்காக வருத்தோம்ல, அதை வந்து இப்போ நான் ஃபைன் பவுடர் அரைச்சிக்கிறேன். நம்ம அந்த வறுத்த அரிசியும் பருப்பு இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சிருக்கேன். அதை வந்து இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா இந்த குழம்புக்கு வந்து திக்கனிங்காக வைக்கிறதுக்காக தான். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபைன் அரோமா கிடைக்கும் இதில், அதுக்காகவும் அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் வந்து நான் முருங்கைக்கீரை சேர்க்குறேன். ஃபைனாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இதில் நான் சேர்க்குறேன். நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டு முருங்கைக்கீரைலாம் போட்டோம். இப்போது இந்த முருங்கைக்கீரை வெந்து வரதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருவோம். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை நல்லா வெந்து வரட்டும். அதே நேரத்தில் இந்த தேங்காய், மிளகோட பச்சை வாசனையும் போய் வரட்டும். அதுக்காக தண்ணி விட்டு இதை நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் வில் வெயிட். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் இப்போது இதில் திக்காக கரைச்சி வச்சுக்கிற புளி ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ நம்ம கீரையில் நம்ம பருப்பு நான் சொன்னால ஒரு 300 கிராம் அந்த பருப்பை நான் இப்போ சேர்க்குறேன். இப்போது இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தாலும் ஆஃப் பண்ணும். நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் பண்ணணும் அதே மாதிரி பண்ணுங்கள். எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு அயர்ன் சப்ளிமெண்ட். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் வந்து இந்த முருங்கைக்கீரை வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சாம்பார் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஹெல்த்தி டிஷ்ஷு. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லக்ஷ்மணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.